மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதால் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா நிதிஷ்? நிதிஷ்குமாருக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகார் முதல்வர் ஆவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நிதிஷின் மகன் நிஷாந்த் பீகார் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா நிதிஷ் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட இருப்பதால் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா நிதிஷ் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிதிஷ்குமாருக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகார் முதல்வர் ஆவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் நிதிஷின் மகன் நிஷாந்த் பீகார் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.